சேனல் 5 பக்தி வழங்கும் திரை யாத்திரை. திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனல் 5 பக்தியிலிருந்து இன்னைக்கு நம்ம திரை யாத்திரை நிகழ்ச்சிக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கமுகனூரில் இருக்கக்கூடிய மகாதேவர் ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள், நிறைய வழிபாடுகள் எல்லாமே இருக்குது. அது என்னென்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காக இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நான் சொல்ல வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த கோவிலில் வந்து குடும்பமாக அன்னதானம் சாப்பிட்றது தாங்க. பொதுவாகவே அன்னதானம் கொடுப்பதும் சரி, அன்னதானம் சாப்பிடுவதும் சரி ரொம்பவே புண்ணியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த விதத்தில் இந்த கோவிலில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பங்களோட வந்து மன மகிழ்ச்சியோட தெய்வத்தையும் பார்த்துட்டு, அதாவது சிவனையும் பார்த்துட்டு, எம்பெருமான் சிவனையும் பார்த்துட்டு, அதுக்கு பிறகு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வேண்டுதல்கள், வழிபாடுகள் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு குடும்பத்தோடு இங்கே உட்காந்து சாப்பிடும்பொழுது, அதுவும் வந்து இந்த தாமிரபரணி ஆற்றில் உட்காந்து சாப்பிடும்பொழுது எவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா? மனமகிழ்ச்சியோடு எல்லாரும் இருக்கிறத பார்த்து எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நீங்களும் உங்கள் ஊர்களில் ஏதாச்சும் ஒரு கோயில்கள் அன்னதானம் கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மனமகிழ்ச்சியோடு கொடுங்க. ஏன்னா வந்து தானத்திலே சிறந்த தானம் வந்து அன்னதானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தங்க பசியோடு இருக்காங்க அப்படின்னா நம்ம நாடு இருந்து எதுக்குங்க? பசிக்காத ஒரு இரவு வேணும், பசிக்காத ஒரு மனிதர் வேணும். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் எத்தனையோ வேண்டுதல் வந்து வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ பசின்னு ஒன்று இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே தேவையில்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பசிக்குது அப்படின்னு சொல்லி யாராச்சும் கை நீட்டி வந்தால் அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். கமுகனூர் மகாதேவர் ஆலயத்தை பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. ஆரம்பத்தில் இந்த ஆலயம் வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருந்துச்சாம். அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களோட முயற்சியால் இந்த ஆலயம் வந்து இந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்துக்கு வேண்டுதல்களோடு யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து வேண்டுதலை நிறைவேற்றி தருவாராம் இந்த மகாதேவர். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாமிக்கு வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா, அந்த வேண்டுதலும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கட்டாயம் நம்ம வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் வந்துட்டு செஞ்சிடணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஆலயத்தில் நான் சொன்ன மாதிரியே வந்து நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் இந்த ஆலயங்களுக்கும் ரொம்பவே வித்தியாசங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் இப்போது சிவன் அப்படின்ட்டு இருந்தாருன்னா, சிவன் ஆலயத்தில் வந்து மற்ற தெய்வங்களும் இருப்பாங்க, அதாவது பிற தெய்வங்களும் இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இப்போ சிவனோட ஆலயம் அப்படின்னா அங்கே சிவன் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களை சார்ந்த ஒரு சிலர் மட்டுமே வந்து அந்த ஆலயத்தில் இருப்பாங்க. குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா, எல்லா கோவில்கள்லையுமே முதற்கடவுளான விநாயகர் வந்து இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விநாயகர் வச்சுருப்பாங்க. கன்னி தெய்வங்களான நாக தேவதைகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பலிப்பீடங்கள் அப்படின்றது வந்து நம்ம ஊர்களில் வந்து சிலைகளாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க. இங்கே வந்து அந்த பலிப்பீடங்கள் குட்டி குட்டி கற்களாக மட்டும்தான் சாமிக்கு பாதுகாவலர்களாக வச்சுருப்பாங்க. அந்த பலிப்பீடங்களுக்குமே வந்துட்டு டெய்லி 3 தடவையும் வந்துட்டு அவங்க வந்து உணவளிப்பாங்களாம். எப்போவுமே வந்து ஒரு நடையை சாத்தினதுக்கப்புறம் அந்த கோவிலை வந்து நம்ம கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஊர்லையுமே பின்பற்றப்படுது. நம்ம ஊர்களெல்லாம் நம்ம வந்து சாமியை வந்து பலவிதமான மந்திரங்கள் சொல்லி வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம், பூஜைகள் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இங்கே வந்து மந்திர எந்திர தந்திரங்களை பயன்படுத்தி மட்டும்தான் சாமிகளுக்கு பூஜை செய்கிறாங்க. இங்கே இருக்க கோயிலில் பெரும்பாலும் மேக்சிமம் வந்துட்டு சாமிகளுக்கு பண்ணக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும், இல்லை சாமிகளாக இருக்கட்டும், உருவ வழிபாடு தான் இவங்க வந்து முன்னிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா சிவன் வந்து நம்ம ஊரில் எப்போவுமே எப்படி இருப்பார்? சுயம்பா தோன்றினவராக இருப்பார், லிங்க வடிவில் தான் இருப்பார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிவன்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிவன் ஆலயத்துலேயுமே வந்து சிவன்கள் வந்து உருவ வழிபாடு முறையில் தான் இருக்காங்க அப்படின்றதும் இங்கே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா இவங்களால பார்க்கப்படுது. பொதுவாகவே நம்ம போகக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே வந்துட்டு நவக்கிரகங்கள் அப்படின்றது ஒன்று வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊரில் வந்துட்டு நவக்கிரகங்கள் எல்லாத்துக்குமே வந்து சிற்பங்களாக வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பலிபீடம் மாதிரி தான் அமைச்சிருந்தாங்க. அதாவது இந்த கோவிலில் நவக்கிரகம் அப்படின்றது வந்து இல்லைங்க. இங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்டோம், ஏன் இந்த கோவிலில் வந்து நவக்கிரகம் இல்லை அப்படின்ட்டு கேட்டப்போ வந்துட்டு, இல்லை எங்களுக்கே தெரியாது, அது முன்னோர்கள்ல இருந்து அப்படி தான் வச்சுருக்காங்க, அதை முறைப்படி தான் நாங்களும் வந்து இப்போ வரைக்குமே வந்து வழிபட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கும் ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். அது என்ன அப்படின்றத நம்ம வந்து தேடி கண்டுபிடிப்போம். சரி, அதாவது கன்னி தெய்வங்களான நாக தேவதைகளும் இந்த கோவிலில் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்குமே இங்கே வந்துட்டு சிறப்பான வழிபாடுகள் எல்லாமே வந்துட்டு செய்யப்பட்டுட்டு இருக்குதுங்க. இந்த கோவிலில் சிவன் தான் கருவறையில் இருக்கிறாரு. சிவனுக்கு முன்னாடி எப்போவுமே நந்தி இருக்கும். அந்த நந்திக்கான ஒரு வரலாறையும் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி இந்த கோவிலில் இன்னும் 2 சன்னதிகள் இருக்குங்க. ஒன்று வந்து நம்மளுடைய விநாயகர் சந்நிதி, இன்னொன்று வந்து பார்வதி அம்மாவுக்காக வச்சிருக்கக்கூடிய
ஒரு சந்நிதி வந்து இந்த கோவிலில் வந்து காணப்படுதுங்க. மொத்தமே நம்ம ஊரில் கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிறைய சுவாமிகள் இருக்கும், நிறைய பேர் நம்ம பார்ப்போம். ஒரு கோவிலுக்கு போனால் எல்லா சாமிகளையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு சிவன் ஆலயம் அப்படின்னா சிவன் மட்டும்தான் இருப்பார். மிஞ்சி போனால் யார் இருப்பாங்க அப்படின்னா முதற்கடவுளான பிள்ளையார் வந்து இருப்பாங்கங்க. இவங்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கோவிலாக மட்டும்தான் இது இருக்கும். தென் வந்துட்டு இங்கே வந்துட்டு கன்னி தேவதைகள் எல்லா ஆலயத்துலையுமே காணப்படுவாங்க. அந்த மாதிரி கன்னி தேவதையுமே இந்த ஆலயத்தில் இருக்குது. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரையிலேயுமே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களையுமே வந்து ஒவ்வொரு சிறப்பான கல்வெட்டுகள், அதாவது ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வர வரைக்குமே எந்த அளவுக்கு வந்து வளருவாங்க, அந்த அவங்க பருவநிலை என்ன, தென் ஒரு ஆலயத்துக்கு போகும்போது எந்த மாதிரியெல்லாம் போவாங்க அப்படின்றத അவ்வளவு சிறப்பாக இங்கே வந்து വടിവമച്ചിരിക്കാங்க. ഇവിടെ വന്നിട്ട് പ്രധാനമായിട്ടുള്ളത് വെളുത്തപക്ഷത്തിലെ പ്രദോഷമാണ്. അതായത് എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ സന്താന ഭാഗ്യം പ്രധാനമാണ്. അപ്പോൾ വെളുത്തപക്ഷത്തിലെ ഒരു വർഷം 11 വെളുത്തപക്ഷ പ്രദോഷം കണ്ടിന്യൂവായിട്ട് അവർ പ്രദോഷ പൂജ നടത്തുകയും അതോടൊപ്പം ക്ഷേത്രത്തിൽ വന്ന് ദർശനം നടത്തുകയും ചെയ്തു കഴിഞ്ഞാൽ അവർക്ക് കുട്ടികൾ ഉണ്ടാവാറുണ്ട്. ഇപ്പോൾ ഉണ്ടായിട്ടുമുണ്ട് ഓൾറെഡി. അപ്പോൾ ഇന്ന് അവരുടെ കണക്കുള്ള പൂജകളാണ് ഏറ്റവും കൂടുതൽ ഇവിടെ. പിന്നെ രണ്ടാമത് ഭഗവാൻ ഏറ്റവും പ്രിയം, ഭഗവാൻ ഒരു അന്നദാന പ്രിയനാണ്. അപ്പോൾ സ്വാഭാവികമായിട്ടും ഭഗവാന് പന്തിരുനാഴി ഇവിടെ വിശേഷമാണ്. എല്ലാ ഞായറാഴ്ചത്തോളം ഭഗവാന്റെ നടയിൽ പന്തിരുനാഴി നടത്താറുണ്ട്. അപ്പോൾ അത് അന്നദാനം മഹാദാനം എന്നുള്ളത് കൊണ്ട് ഭഗവാന്റെ നടയിൽ വരുന്ന ആരും വിശന്നു പോകാൻ പാടില്ല എന്നുള്ളൊരു ഐതിഹ്യവും ഇവിടെ ഉള്ളത് കൊണ്ട് തീർച്ചയായിട്ടും എല്ലാ ഞായറാഴ്ചകളിലും പന്തിരുനാഴി വഴിപാട് നടത്താറുണ്ട്. അതിന് എന്താണെന്ന് വെച്ചാൽ ആയുരാരോഗ്യ സൗഖ്യത്തിന് വേണ്ടിയിട്ട് മാത്രമാണ് ഈ പന്തിരുനാഴി വഴിപാട് നടത്താറുള്ളത്. അങ്ങനെ ഇപ്പോൾ ഇവിടെ ഒരു പരിഹാരം എന്ന് പറയാനായിട്ട് ഭഗവാന്റെ മുന്നിൽ ആര് വന്ന് എന്ത് പ്രാർത്ഥിച്ചാലും അതൊരു ന്യായവും ധർമ്മവുമുള്ള കാര്യമാണെങ്കിൽ നമ്മളാൽ കഴിയുന്നത് എന്തും ഭഗവാന് ചെയ്യാവുന്നതാണ്. അത് ഭഗവാനായിട്ടൊന്നും ചോദിക്കാറുമില്ല, ഇവിടെയുള്ള ആൾക്കാരും ചോദിക്കാറില്ല. പകരം നമ്മളെ കൊണ്ട് കഴിയുന്നത് എന്താണോ ഭഗവാന് വേണ്ടി നമുക്കത് ചെയ്യാം. ന്യായമായിട്ടും ധർമ്മമായിട്ടുള്ള എന്ത് കാര്യമാണെങ്കിലും ഭഗവാൻ അത് സാധിച്ചു തരുക തന്നെ ചെയ്യും. சேனல் 5 பக்திக்காக இன்னைக்கு நம்ம கமுகனூரில் இருக்கக்கூடிய மகாதேவர் ஆலயத்தோட சிறப்புகள் என்னென்ன, வழிபாடுகள் என்னென்ன, இங்கே இருக்கக்கூடிய பெருமைகள்லாம் என்னென்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யாத்திரைக்கு ஏன் கூட வரணும், ஒவ்வொரு வித்தியாசமான சிவாலயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் 5 பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து அனுப்பிச்சி விட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.